ஹலோ ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூஜை ஜாமான்லாம் எப்படி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னா கோதுமை மாவு. என்கிட்ட ஜாமான் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு மேலே அதிகப்படுத்திக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு. அப்புறம் என்ன எடுக்க போகிறேன்னா, நான் மஞ்சத்தூள் எடுக்க போகிறேன். மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நார்மலாக நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்கள் தான், எல்லார் வீட்லேயுமே நார்மலாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், லெமன் 1 ஸ்பூன், ஒரு லெமன் எடுத்துக்கிறேன். நான் 1 லெமனை தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு மூடி தான் காமிச்சிருப்போம், 1 லெமனாக எடுத்திருக்கேன் மக்களே. இதுக்கு நீங்கள் சோப்பு கூட போட வேணாம், சும்மாவே நீங்கள் வந்து வளர்க்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், ஏன்னா வளர்க்குறப்ப உங்களுக்கு நீட்டு தண்ணியாக போகும், அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தை உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு பாருங்கள். நான் கையால் தான் தேய்க்கிறேன். கையால் ஒரு தேய்ச்சோன்னே அது எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் மக்களே, நான் திருப்பி காட்டுறேன். இந்த இடம் எப்படி இருக்குது, அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள் மக்களே. ரொம்ப ஈஸியாக தான் செய்யலாம். ரொம்ப நம்ம வந்து நம்ம மெனக்கெட்டுட்டு நம்ம கழுவணுன்னு அவசியம் இல்லை, தேய்ச்சி தான் கழுவணுன்னு அவசியம் இல்லை. இன்னும் நம்ம நார் போட்டு நம்ம நல்லா தேய்ச்சோம்னா இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். அதை தேய்ச்சோன்னே எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.